நமஸ்தே, வெல்கம் டு அவர் சேனல் பொன்மணி ஹிந்தி. இன்றைக்கி நம்ம பார்க்குறது மதியமாக சிலபஸில் இருக்கிற தோஹா பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவில் தோஹா நம்பர் 1, 2 and 3 அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 தோஹாஸ் உங்களுக்கு ஈஸியாகிடும். இன்றைக்கி நம்ம பார்க்குறது பேஜ் நம்பர் 21 இருக்கிற தோஹா நம்பர்ஸ் 4, 5 and 6 பார்க்குறோம். ஸோ இந்த தோஹா உங்களுக்கு எக்ஸாமில் ஃபஸ்ட் பேப்பரில் 4th கொஸ்டினாக வரக்கூடியது. ஒரு தோஹாவுக்கும் 2.5 மார்க். ஸோ 2.5 மார்க் ஒரு 2 லைன் எழுதுனா கிடைக்குது அப்படின்னா அது பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஃபுல் மார்க்ஸ் எப்படி வாங்கணும் அதுதான் நம்ம படிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த தோஹாஸ் எல்லாம் அதில் படித்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி உங்கள் ஒரு வாலில் ஒட்டிடுங்க. டெய்லி அது காலையில் பார்க்கும்போதெல்லாம் ஜஸ்ட் அதை ரீட் பண்ணி அதை நீங்களாம் சொல்லி பாருங்கள். சொல்லி பார்க்க அது எக்ஸாம் டைம் வரும்போது உங்களுக்கு நல்ல மனப்பாடம் ஆகிடும். ஸோ அது மறக்கவே மறக்காது. ஒரு தோஹாவோட ஸ்டார்டிங் வேர்டு சொன்னாலே அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வரணும். அப்போ அந்த தோஹாவில் நம்ம மதியமாக சிலபஸ் பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸுக்கு எழுத போகிறோம். 2 தோஹா எழுத போகிறோம். ஸோ 2.5 மார்க் ஃபுல்லாக வாங்குறதுக்கு நம்ம படிக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் 4, 5 and 6 பார்க்கலாம். நம்பர் 4 வித்யா தன் உத்யம் பினா கஹோ ஜூ பாவை கவுன் பினா டுலாயே நா மிலை ஜியோ பங்கா கி பவுன். இந்த தோஹா எழுதுனது விருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வித்யா அப்படின்னா கல்வி, எஜுகேஷன் அர்த்தம். தன் செல்வம், வெல்த். உத்தியம் உழைப்பு. பினா அப்படின்னா வித்தவுட் இல்லாமல். ஸோ உத்யா பினா வித்யா தன் உழைப்பு இல்லாமல் கல்வியும் செல்வமும். கஹோ ஜூ பாவை கவுன். கஹோன்னா சொல்லுங்கள் பார்ப்போம். பாவை கவுன் பெறுவது யார்? பாவை அப்படின்னா பெறுவது. கவுன் யார்? ஸோ உழைப்பு இல்லாமலேயே கல்வியும் செல்வத்தையும் பெறுவது யார் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க விருந்து. அதுக்கு ஒரு உதாரணத்தையும் நம்ம கொடுத்துருக்குறாங்க. பினா டுலாயே நா மிலை. பினா அகெயின் சேம் மீனிங், வித்தவுட் இல்லாமல். டுலாயே அப்படின்னா அசைக்காமல், விசிறாமல், வீசாமல் அப்படி அர்த்தம். ஸோ நா மிலை அதாவது அசைக்காமலே கிடைக்காது. எதை? ஜியோ பங்கா கி பவுன். பங்கா அப்படின்னா விசிறி. பவுன் அப்படின்னா காற்று. ஸோ விசிறியினுடைய காற்றை பெற விசிறி அசைக்கணும் இல்லையா? அப்போ விசிறியை அசைக்காமலேயே காற்றை எப்படி பெற முடியும்? அதுதான் அப்போ சொல்கிற வேறு விஷயம். எப்படி விசிறியினோட காற்று பெற வேண்டும்னா விசிறியை அசைக்க வேண்டுமோ அதே போல் கல்வியையும் செல்வத்தையும் பெற வேண்டும் அப்படின்னா உழைப்பு அவசியம் அப்படின்றத இந்த தோஹாலது சொல்கிறாங்க. ஒரு வார்த்தையும் புரிஞ்சு படிங்க, எளிமையாக இருக்கும். தோஹா நம்பர் 5 हरिसा हीरा चांद कई करई आन की आस ते नर जमपुर जाहिंगे सत பாஷை ரைதாஸ். இந்த தோஹாவை எழுதியது ரைதாஸ். ரைதாஸ் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஹரி அப்படிங்கிறது பகவானை குறிக்கிறது, கடவுள். ஹீரா டைமண்ட் வைரத்தை குறிக்கிறது. சாண்டு கை அப்படின்னா சோடுக்கர்னு அர்த்தம். அதை விட்டு லீவ் பண்ணிட்டு அர்த்தம். ஸோ கடவுள் எனும் வைரத்தை விட்டு கரை ஆணுக்கி ஆஸ். சில மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண் அப்படின்னா பிறவற்றின் மீது, தான் அப்படிங்கிற அகங்காரத்தினால மற்றவற்றின் மீது நாட்டம் கொண்டு, அதாவது ஆஸ் அப்படின்னா விருப்பம், ஆசைன்னு அர்த்தம். ஆசை கொண்டு கடவுளை வணங்குறதில்லை. ஸோ அப்படிப்பட்ட மனிதர்கள் தேனர் ஜமப்பூர் ஜாகிங்கே. அந்த மனிதன், நர்னா மேன். அந்த மாதிரியான மனுஷங்க ஜமப்பூர் ஜாகிங்கே, ஜமப்பூர்னா யமலோகம் செல்வார்கள் அப்படின்னு சத்து பாஷை ரைதாஸ். இதை உண்மையை சொல்கிறது ரைதாஸ் சொல்கிறாங்க. 6th தோஹா ஆவத் ஹி ஹர்ஷை நஹி நைனன் நஹி சனேக் துளசி தஹா ந ஜாயியே கஞ்சன் பர்சே மேக். ஸோ இந்த தோஹா வரிகளை வாசிக்கும் போதே நமக்கு தெரியுது இது துளசிதாசனுடையது. ஸோ துளசிதாஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஆவத் ஹி, ஆவத் அப்படின்னா இன்கமிங், நம்ம வருவது. ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த வருவதுனாலேயே ஹர்ஷை நஹி, ஹர்ஷை அப்படின்னா ஹாப்பினஸ், அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னா, அவங்க மகிழ்ச்சியுடன் இருக்கலை அப்படின்னா, நைனன் கண்கள், நஹி சனேக் அவங்களுடைய கண்களில் நம்ம வருவதனால் அவர்களுடைய கண்களில், சனேக்னா ஸ்னேக் அன்பு தெரியலை அப்படின்னா, துளசி சொல்கிறாரு, துளசி தஹா ந ஜாயியே அங்கே போகாதீர்கள், செல்லாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ
இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு கெஸ்ட்டாக போகிறோம். நம்ம போகிறதுனால அவங்களுக்கு சந்தோஷமாக அவங்க வரவேற்கலை, அவங்களுக்கு சந்தோஷமே இல்லை அப்படின்னா, அவங்களோட கண்களில் அன்பு இல்லை அப்படின்னா அங்கே போகாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. கஞ்சன் பர்சே மேக, அங்கே கஞ்சன் அப்படின்னா இங்கே தங்கத்தை குறிக்கிறது, பர்சேனா பொழிகிறது, மேகனா மேகம். ஸோ அங்கே தங்கமலையே பொழிந்தாலும் அந்த இடத்துக்கு போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், நம்மளை ரொம்ப சந்தோஷமாக வரவேற்று அன்போடு வரவேற்றாங்க அப்படின்னா நம்ம அந்த வீட்டுக்கு போகும். அவங்களுக்கு சந்தோஷமே இல்லை, அவங்க கண்களில் அன்பும் தெரியலை அப்படின்னா அங்கே தங்கமலையே பொழிந்தாலும் அங்கே செல்லாதீர்கள்னு துளசிதாஸ் சொல்கிறாங்க. இந்த தோஹா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதோட மீனிங் புரிஞ்சு படிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.